நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் தான் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி தீர்ப்பு. எல்லைக்கல் சமணர்கள் எனும் வாதங்களை நிராகரித்தது இரு நீதிபதிகள் அமர்வு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேவஸ்தானத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும். முந்தைய தீர்ப்புகள் எதையும் பாதிக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதை தமிழக அரசு நிரூபிக்கவில்லை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமச்சந்திரன் அமர்வு திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் மலையில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில்தான் தீபத்தூண் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு. தர்காவிற்கு சொந்தமான இடத்தில் தீபத்தூண் உள்ளது எனும் வாதம் சிறுபிள்ளைத்தனமானது என நீதிபதிகள் கருத்து. திருப்பரங்குன்றம் மலையில் மிக உயரமான இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எனும் பக்தர்களின் கோரிக்கை நியாயமானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு. பக்தர்களின் கோரிக்கையை நிராகரிக்க தேவஸ்தானம் கூறும் காரணம் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என தமிழக அரசு கூறுவது அபத்தமானது. தமிழக அரசு உதவி செய்திருந்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்றும் நீதிபதிகள் காட்டம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும். திமுக அரசு தனது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்தி தீபமேற்ற அனுமதிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் தாக்கல், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். சென்னை ராணிமேரி கல்லூரிக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடிய மாணவிகள். தங்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்த மாணவிகள். பார்த்து எங்களுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காக கவர்மெண்ட் காலேஜுக்காக ஒவ்வொன்றும் அவ்வளோ பார்த்து செய்றீங்க சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த லா படிக்க போகிறேன் சார். அடுத்த லேப்டாப் வேணும் சார். நான் ரொம்ப 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 வீட்டில் போய் கேட்டாலும் அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இல்லை சார். நான் யோசிக்கும் போது நீங்கள் லேப்டாப் தரும்போது எனக்கு அப்படி உங்களுக்கு மேலே பார்த்து நன்றி சார். நன்றி சார். படிங்கிறது ஒரு இல்லை, 3 வருஷத்துக்கு படிங்க போகிறதெல்லாம் சொல்லிட்டு படிங்க. லேப்டாப்பும் கொடுத்து கோர்ஸும் கொடுத்து எங்க கூடவே நின்று எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி எங்க கூட நின்று எல்லாமே எங்களுக்காக நீங்க பாத்துக்கிறீங்க சார். லேப்டாப் வேணும்னு வீட்டில் நாங்கள் போய் கேட்டுமே எங்களுக்கு கிடைக்காதப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்து அந்த கரெக்டான டைம்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உங்க படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஃபினான்ஷியலா எனக்கு ஹெல்ப் சப்போர்ட் உங்களோட எம்மா ஸ்காலர்ஷிப் மூலமா தான் சார் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சென்னையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அமலாக்கத்துறையின் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள். படுக்கை வசதிகளுடன் கூடிய 61 புதிய அரசு விரைவு பேருந்துகளின் சேவை துவக்கம். சென்னை தீவுத்திடலில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. 1 சவரன் தங்கம் 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிலோ வெள்ளி 2,71,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திறந்திருக்கும் என உணவு வழங்கல் துறை இயக்குனர் அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு 8ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ள நிலையில் உத்தரவு. சென்னையில் பிராட்வே பேருந்து நிலையம் நாளை முதல் தீவுத்திடல், ராயபுரம் பகுதிகளில் தற்காலிகமாக இயங்கும் என்ற அறிவிப்பு வாபஸ். நிர்வாக காரணங்களால் பேருந்து நிலைய மாற்றம் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. உபேர், ஓலா போன்றவற்றிற்கு போட்டியாக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பாரத் டாக்ஸி சேவைக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகரிப்பு.
செயலியில் தினமும் 45,000 புதிய பயனர்கள் பதிவு செய்து வருவதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டம். நான் எனது நாட்டின் அதிபர் என்றும் கடத்தப்பட்டுள்ளதாகவும் நியூயார்க் மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் வெனிசுலா முன்னாள் அதிபர் மத்ரோ வாதம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, நிரபராதி என்றும் நான் ஒழுக்கமான மனிதன் எனவும் நீதிபதியிடம் தெரிவித்தார். வெனிசுலா மீதோ அந்நாட்டு மக்கள் மீதோ எந்த போர் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா தகவல். மதுரோ கைது செய்யப்பட்டது நீண்டகால குற்றவியல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஒரு சட்ட அமலாக்க நடைமுறைதான் என்றும் விளக்கம். வெனிசுலாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது தான் மட்டுமே என்று அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். வாக்களிக்க மக்களுக்கு வாய்ப்பில்லாத நாட்டில் தேர்தலை உடனே எப்படி நடத்த முடியும் என்றும் டிவி பேட்டியில் கருத்து. வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக தற்போதைய துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்பு. மதுரோவை அமெரிக்கா கைது செய்துள்ள நிலையில் மனவேதனையுடன் பதவியேற்றதாக கருத்து. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். தாவேகா தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. இன்றோ நாளையோ சென்சார் சான்றிதழ் கிடைத்துவிடும் எனும் உறுதிமொழியின் அடிப்படையில் டிக்கெட் விற்பனை. ஜனநாயகன் பட ட்ரெய்லரை விட யூடியூப் தளத்தில் அதிக பார்வைகளை பெற்று முந்தியது பராசக்தி படத்தின் ட்ரெய்லர். 41 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றிருந்தாலும் ட்ரெண்டிங்கில் ஜனநாயகன் ட்ரெய்லரே முதலிடத்தில் நீடிப்பு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.